விக்ரம் சாராபாய் அப்பாயின்மெண்ட்டு கலாமுக்கு வந்து விடியற்காலை 3:30 மணிக்கு கொடுக்குறாரு. பாருங்களேன், 3:30 மணிக்கு. அப்போ தூங்குறதே இல்லையா? சரி, அதுக்கு கலாம் எப்படி வர்றாரு? இரவு 1 மணிக்கெல்லாம் வந்து ரிசப்ஷனில் காத்திருக்காரு. ஆக இவரும் தூங்கலை, வெயிட்டிங்லேயே இருக்கிறாரு. அப்போது சோஃபாவில் ஒரு புஸ்தகம் கிடக்குது, அதை எடுத்து பிரித்து படிக்கிறார். அதில் ஜார்ஜ் பெர்னாட் ஷா எழுதின ஒரு சில வாசகங்களையும் ஆசையோடு வாசிச்சிட்ருக்கிறார். அதை பற்றி அதுக்கப்புறம் கலாம் எழுதுகிறாரு. நாம் இறைவனை வணங்கி அவரை துணைக்கு கொள்ளும்போது நாம் டிசிஷன் எடுக்க முடியாமல் திணறும் பிரச்சனைக்கு எதன் மூலமாவது இறைவன் பேசுவார். நாம் சிறிதும் எதிர்பாராத பதில்கள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு யோசனை பண்ணி எழுதுகிறார். நமக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தான்னா அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது எதிரில் இன்னொருத்தர் டிப்டாப்பாக ஒரு ஆஃபீஸரும் வந்து உட்கார்றாரு. யாருன்னு இவருக்கு தெரியல, நான் பார்த்துட்ருக்காரு. 2 பேரையும் ஒரே நேரத்தில் தான் விக்ரம் சாராபாய் உள்ளே கூப்பிட்றாரு, ரூம்குள்ளே கூப்பிட்றாரு. போன உடனே கலாமுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறார். இவர் தான் விமானப்படை கேப்டன் விஎஸ் நாராயணன். சரின்னு 2 பேருக்கும் ரேட்டோ அப்படிங்கிற திட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ரேட்டோன்னா ராக்கெட் அசிஸ்டண்ட் டேக் ஆஃப். ஒரு கொஞ்சம் சின்ன ரன்வேயிலேயே ஃப்ளைட் வந்து மேலே ஏறணும், விமானம் மேலே கிளம்புறதுக்குரிய ஒரு மோட்ரு அது தயார் பண்ணணும் பற்றி அவர் பேசுகிறார். அவர் சில மாடல்கள் எல்லாம் காட்டுறாரு. காட்டிட்டு நீங்கள் கேட்குறதெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணால் நீங்கள் இதை இங்கே செய்ய முடியுமா, இந்த மோட்டரை செய்ய முடியுமா ராட்டோவை அப்படின்னு கேட்குறாரு. கலாமும் நாராயணனும் ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சாராபாயோடு சேர்ந்து ஒவ்வொரு விதமாகவே முன்னேறிக்கிட்டே வராங்க. அவருக்கு அவ்வளோ திறமை இருக்குது. அதே நேரத்தில் விக்ரம் சாராபாய் வந்து ஒரு 10 ஆண்டு கால விண்வெளி திட்டத்தை இவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுகிறார். அதையும் வெளியிடுறார். சரி, இப்போ கேப்டன் நாராயணனும் இவரும் அந்த ராட்டோவை தயார் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கேப்டன் நாராயணனுக்கு ஏவுகணை தயாரிக்க ரொம்ப ஆசை. மிலிட்ரிக்காரில் ஏவுகணை தானே வேணும் அவருக்கு. அதை தயாரிக்கணும், அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வாங்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒப்புதல் வாங்குறது, நிதி நிலைமையை கேட்குறது எல்லாம் தலைவலியாக இருக்குது. கலாம் இது என்ன செய்யலாம், இப்படி எல்லாம் செய்கிறதுக்கு லேட் ஆகுது, தாமதமாக்குறதுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கிறார். அப்போது அவர்கிட்ட வந்து புதுசாக ஒரு சயின்டிஸ்ட் சேர்றார் வேலைக்கு. அவருடைய குரூப்பில் ஜெயச்சந்திர பாபுன்னு ஒருத்தர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அவர் அதுக்கு சரியான சஜஷன் வந்து கொடுக்குறாரு. புதுசாக வந்தவர்னாலும் ரொம்ப எளிமையாக அது நல்லா சொல்கிறார். இதெல்லாம் செய்யணும், நம்ம வந்து நிர்வாக சுதந்திரம் நமக்கு கிடைக்கணும், எளிமையாக ஒப்புதல் பெறணும், சப்கான்ட்ராக்ட் விடுறதுக்கு நமக்கு அனுமதி வேணும், கணக்கு வழக்குகளை வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து துரிதமாக பைசல் பண்ணணும், நமக்கு பிஸ்னஸ் மூளையும் இருக்கணும், இதெல்லாம் அவர் சொல்கிறார். அப்போ கலாமுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக நம்ம யாரையும் எளிமைன்னு நினைக்காம அவங்களோட கலந்து பேசும்போது பல காரியங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிது. அதன்படி அப்புறம் விக்ரம் சாராபாய்ட்டையும் சில ஒப்புதல்கள்லாம் வாங்குகிறாங்க. அதே மாதிரி நிறைய வேலை செய்கிறாங்க. இவர் வந்து இப்போது விக்ரம் சாராபாய் வந்து ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கு இன்னொரு இடத்த பார்க்குறாரு. நம்மளுடைய இது என்னது ஸ்ரீஹரிக்கோட்டா, அந்த இடத்தையும் பார்க்குறாரு. அதை தேர்ந்தெடுக்கிறார். கலாமுக்கும் வேலையை வந்து கொஞ்சம் மாற்றுறார். அதில் சீனியர் ஆஃபீஸராகவே மாற்றுறார். 1968 விக்ரம் சாராபாய் தும்பா வர்றார். தும்பா வந்தப்போ கலாம் குரூப்பு ஒரு சிம்பிளாக வடிவமைச்ச ஒரு ஏவுகலம் திட்டத்தை செக் பண்ணுறார். செக் பண்ணி சில மைனஸ் பாயிண்ட்களை எல்லாம் பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அப்புறம் அவர் கலாமை வந்து அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு சில டிஸ்கஷனை பற்றி பேசுகிறாரு. சில மைனஸ் பாயிண்ட்டுகளெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு, எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு இன்ஜினியரிங் சிஸ்டம், ராக்கெட் இதுலேயே ஒரு இன்ஜினியரிங் சிஸ்டம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தரமும் ஒரு திறமையாக ஒன்று மாறிக்கிட்டே வர்றாரு விக்ரம் சாராபாய். கூடவே கலாமும் வளர்ந்து வர்றார். 1966 71 வரைக்கும் 2 பேரும் இணைஞ்சு ரொம்ப சிறப்பான வேலைகள்லாம் நடக்குது. இப்போது 1971 டிசம்பர் 30 டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்க்கு கலாம் போயிட்டு வரும்போது அவர் விக்ரம் சாராபாய் சொல்கிறார், திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இருங்க, நான் உங்களை பார்த்து சில இது பேசணும் அப்படிங்கிறார். சரின்னு இவர் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு இறங்கணும்னு ரெடி ஆகுறாரு. ஆனால் அந்த ராத்திரி நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, விக்ரம் சாராபாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க.
ரொம்ப மனசு ஒடிஞ்சு போகுது. கலாமுக்கு வேதனை சொல்லி மாளலை. ஏன்னா நாளும் பொழுதும் அவரை பெரிய இதாக நினச்சிட்டு இருக்கிறவருக்கு, அவர் எதிரில் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர், 1 மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர், அவர் இல்லைன்னு சொன்னால் பெரிய இடியாக விழுது. ஐயோ, அறிவியல் துறைக்கு எப்பேற்பட்ட இழப்பு, எவ்வளோ சின்ன வயசு மனுஷன் எப்படி இறந்துட்டாருன்னு அதில் துடிச்சு போய் எழுதுறாரு. அவ்வளோ வருத்தப்படுறார். அப்புறம் அவரோட உடம்பை தகனம் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் அகமதாபாத்துக்கு எல்லாம் அங்கே போகிறாங்க. இந்த மாதிரி அந்த இது அந்த நாள் சோகமாக முடிஞ்சிருது. 1971 டிசம்பர் 30.